நேற்றுக்கு பேசும்போது அண்ணாமலை வந்து நேரடியாக விமர்சனம் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களோ இல்லை கட்சிக்குரிய பிரச்சனைகள் வந்தாலும் உண்மையிலாக சொல்ற மாதிரி மூணு கம்யூனிஸ்ட் போயிடுறாரு. அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காகாது அப்படின்னு விமர்சிக்கிறாரு. மென்மையான போக்கையை விஜய் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு காரணம். அதாவது தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும். அவர் கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் தொடர்ந்து இருந்திருப்பாரு. அதனால எங்க கட்சி தலைவர் எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். என்ன அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஆபீசர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஆபீசர் உண்மையிலுமே சிறப்பாக பணி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டீமை பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க, எப்படி நடக்கணும், ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எஃபிஷியன்டான காவலர்கள் இருக்காங்க. ஆனா அது மாதிரி அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கான போதிய சுதந்திரம் இருக்காங்கிறதா கேள்வி. நீங்க முதல்ல ஆளும் ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அது இந்த மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பா நீங்களே சொல்லுங்க. நீங்க நான் ஃபர்ஸ்ட் இதை கேள்வி கேட்க வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு இருங்க, நான் முடிச்சிடறேன். முறையான செய்தியாளர் சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்வி முதல்ல ஆட்சியாளர்கள் நோக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, அவங்ககிட்ட முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க. இது வரைக்கும் ஆட்சியே முடிய போகுது, இது வரைக்கும் அவங்க நடத்தவே இல்லை. கொடி இருந்தா பிரச்சனைன்னு சொல்றீங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றீங்க. விதிமுறைக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படணுங்கிறது தான் ஒரு உத்தரவு. இல்ல அதெல்லாம் இதுதான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்ல. கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நாங்க ஏற்றிருக்கோம். இது என்னன்னா கூட்டணி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும். அதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். உரிய நேரத்தில் அதுக்கான முடிவு அறிவிக்கப்படும். உங்களுக்கே தெரியும், தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன். அவர் கூட இவ்வளவு நாள் பழகினதுல சொல்றேன், அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு. ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் அவர் பிரச்சனையே இல்லையே. மற்றபடி அவர் களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்ல. அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அரசும் அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. இதுங்க 2026 ஆட்சி மாறப்ப கண்டிப்பா அந்த சூழல் மாறும். ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம். இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா? எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன் தயவு செய்து இதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கேவலமான அருவருக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க.